விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய இன்னும் ஒரு போட்டி இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்திலே ஆரம்பமான இந்த போட்டியிலே 98% இருக்கைகள் காலியாக இருந்தன. விராட் கோலி இல்லாத நிலையில் ரசிகர்கள் அவ்வளவு பெரிதாக இந்த போட்டியை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்று அங்கிருந்து வருகின்ற செய்திகள் குறிப்பிடுகின்றன. மிக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு ஆட்டம் இந்த ஆட்டம். இந்தியாவிலே விராட் கோலி, அஸ்வின், ரோஹித் சர்மா, புஜாரா, ரஹானே என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை தூக்கி சுமந்த வீரர்கள் பலர் இல்லாத நிலையில் இப்போதைய நிலையில் இந்தியா போட்டிகளிலே பங்கெடுத்து வருகிறது. உங்களுக்கு நேற்றைய காணொளியிலும் நான் சொல்லியிருந்தேன், 15 ஆண்டுகளுக்கு பின்னர் அஸ்வின் இல்லாத நிலையில் இந்தியா இந்த போட்டிகளிலே பங்கேற்றிருக்கிறது. அஸ்வின் அறிமுகமானது முதற்கொண்டு 65 ஆட்டங்கள் இந்திய மைதானங்களிலே போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 65லும் ஒன்றை கூட தவறவிடாது தொடர்ச்சியாக அஸ்வின் இந்திய அணிக்காக விளையாடி இருந்தார். அதன் காரணத்தால் தான் 18 தொடர்ச்சியான தொடர் வெற்றிகளை இந்தியா சொந்த மண்ணிலே ஈட்டி இருந்தது. நீண்ட காலமாக சொந்த மண்ணிலே தொடர் ஒன்றை தோற்காத அணி என்கின்ற பெருமை இந்தியாவிற்கு இருந்தது. இறுதியாக டாம் லத்தம் தலைமையிலான அணி கடந்த ஆண்டு இந்தியாவை தோற்கடித்திருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதன் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமையும் வந்தது. அது இருக்கட்டும். அப்படி இருக்க இந்த போட்டியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டாஸ் சுப்மான் கில் வெல்லவில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய தலைவர் ராஸ்டன் சேஸ் வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளிலே மேற்கிந்திய தீவுகள் அணியினுடைய தலைவர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சுப்மான் கில் தலைவராக சொந்த மண்ணிலே முதன் முறையாக இவர் விளையாடுகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 6 டெஸ்ட் போட்டிகள், இது 6வது டெஸ்ட் போட்டி. 6லும் டொஸ்ஸை சுப்மான் கில் இழந்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஒர்க் லோட் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க, இதற்கு பூம்ராவை மேற்கிந்திய தீவுகளுடனான டெஸ்ட் போட்டிகளிலே விளையாட செய்ய வேண்டும். சுழற்பந்து வீச்சுக்கு ஏற்ற ஆடுகளங்களில் பூம்ரா எதற்கு என்று சொல்லி பார்த்தால் ஓரளவிற்கு ஒரு கிரீன் பிச்சான ஒரு ஆடுகளமாகத்தான் இந்த மைதானத்தை பார்க்கின்ற போது தெரிந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவேதான் வேகப்பந்து வீச்சாளர்கள் அசத்தியிருந்தார்கள். முதல் ஸ்பெல்லிலேயே விக்கெட்டுகளை முகமது சிராஜ் சரமாரியாக பெற்றுக்கொண்டிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இன்று முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இவரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவுடனான பிஜிடி போர்டர் கவாஸ்கர் டிராபியிலே 22 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். இங்கிலாந்துடனான போட்டிகளிலே 20 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். இந்த போட்டியிலும் கூட இப்போது 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இந்த 3வது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அத்தியாயத்திலே அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றியிருப்பவராக முகமது சிராஜ் தான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 162 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் பெற்றுக் கொண்டிருந்தது. மேற்கிந்திய தீவுகளுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் ஜான் கேம்பல் 8 ஓட்டங்கள், சிவ்நாராயண் சந்தபோலினுடைய மகன் டஜிநாராயண் சந்தபோல் ஓட்டம் எதுவும் பெறாத முகமது சிராஜினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். அதன்ஸ் 12 ஓட்டங்கள், பிரண்டன் கிங் 13, அணித்தலைவர் ரோஸ்டன் சேஸ் 24, ஷாய் ஹோப் விக்கெட் காப்பாளர் 26, ஜஸ்டின் கிரேவ்ஸ் 32 ஓட்டங்கள், 34 வயதான கரே பிரே என்று அறிமுகமாகி இருந்தார். 11 ஓட்டங்கள், ஜமீல் வடக்கன் 8, உதிரிகள் 21, 162 பெறப்பட்டது. முகமது சிராஜ் 4 விக்கெட்டுகள், ஜஸ்பிரீத் பும்ராவிற்கு 3, குல்தீப் ஜாதவ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதுதான் குல்தீப் ஜாதவினுடைய 14வது டெஸ்ட் போட்டி. நீண்ட காலமாக அஸ்வின், ஜடேஜா, அதே போன்ற அக்சார் பட்டேல் தொடர்ச்சியான வாய்ப்புகளை பெற்று வந்திருந்த நிலையில் பெஞ்சிலே வைக்கப்பட்டிருந்த குல்தீப் ஜாதவ், 34 வயதான குல்தீப் ஜாதவ் 14வது டெஸ்டில் இப்போதுதான் ஆடுகிறார் என்பதுதான் கவலை. அவருக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. நிதிஷ்குமார் ரெட்டி அணியினுடைய உதவி தலைவர் ரவீந்திர ஜடேஜாவிற்கு இன்று விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. பலனடித்த இந்தியா யசஸ்வி ஜெய்ஸ்வால் 36. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். இது அவருக்கு 25வது டெஸ்ட் போட்டி. 25 டெஸ்ட் போட்டிகளிலும் ஒவ்வொரு மைதானங்களிலே தான் இவர் விளையாடி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் ராகுல் அண்மை காலமாக சீனியர் பேட்டர்ஸ் எல்லாம் ஓய்வு பெற்று செல்ல தனக்குண்டான பொறுப்பை மிக கச்சிதமாக செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் லோகேஷ் ராகுல். இவர் அண்மையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட ஆட்டமிழக்காத 180க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவித்திருந்தவர். இப்போது இந்த டெஸ்ட் போட்டியிலே ஆட்டமிழக்காத 53. 3ஆம் இலக்கம் இன்னும் தடுமாற்றகரமாகத்தான் இருக்கிறது. சாய் சுதர்சன் 7, அணித்தலைவர் சுப்மான் கில் 18, ஆடுகளத்துக்கு வெளியில் த்ருவ் ஜூரல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, குல்தீப் ஜாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் என்று சொல்லி
இந்த பட்டியல் துடுப்பாட்ட வீரர்கள் காத்திருக்கிறார்கள். ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்தவரையில் இந்தியாவிலே 50 விக்கெட்டுகளை சொந்த மண்ணிலே கைப்பற்றி இருக்கின்ற ஒரு வீரராக மாறியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. குறைந்த இன்னிங்ஸ்கள் ஜவஹர் ஸ்ரீநாத் 24, கபில் தேவ் 25, இஷாந்த் சர்மா 27, முகமது ஷமி 27 என்று சொல்லி இருக்க வேகமாக இந்திய மண்ணிலே 24 டெஸ்ட் போட்டிகளிலே இவர் 50 விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. நாளை போட்டியினுடைய 2ஆம் நாள் ஆட்டம் என்று சொல்லலாம். இதே போன்று 2020 உலகக்கு ஆட்டங்கள் அடுத்த ஆண்டு இந்திய மற்றும் இலங்கையிலே இடம்பெற காத்திருக்கின்றன. இதற்காக இன்றைய நாளிலே நமீபியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் தேர்வாகி இருக்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது. இன்னும் 3 அணிகள் தேர்வாக காத்திருக்கின்றன. போட்டியை நடத்துகின்ற இந்திய இலங்கை அணிகள் எதுவிதமான பிரச்சனைகளும் இன்று ஹோஸ்ட் என்கின்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. T20 தரவரிசையிலே 2024 T20 தரவரிசையின் அடிப்படையிலே ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்க மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் தேர்வாகி இருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இதே போன்று அயர்லாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகளும் இருக்கின்றன. குவாலிஃபயர் ஆட்டங்கள் மூலமாக கனடா, இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய அணிகள் தேர்வாகி இருக்கின்றன. அதே போன்று நமீபியா, ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் தேர்வாகி இருக்கின்றன கவனிக்கத்தக்கது. இந்த 3 அணிகளுக்கு இடம் இருக்கிறது. இந்த 3 அணிகளாக எந்த அணிகள் தேர்வாக போகிறது என்று சொல்லி பார்த்திருக்கலாம். பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் உலகுக்கு ஆட்டம் இலங்கையிலே ஆர் பிரேமதாச மைதானத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியிலே பங்களாதேஷ் மகளிர் அணி 131 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மகளிர் அணியை பொறுத்தவரையில் இது இவர்களுக்கு 22 இறுதியாக இடம்பெற்றிருக்கின்ற மகளிர் உலகுக்கு ஆட்டங்களிலே 22 ஆட்டங்களிலே இவர்கள் 21 ஆட்டங்களில் தோற்று போயிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மகளிர் அணி ஒரு மோசமான நிலையில் உலகுக்கு ஆட்டங்களிலே இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே போன்று ஆஸ்திரேலிய 19 பேருக்கு உட்பட்ட மற்றும் இந்திய 19 பேருக்கு உட்பட்ட அணிகளுக்கு இடையிலான முதலாவது உத்தியோகபூர்வமற்ற டெஸ்ட் போட்டி பிரிஸ்பன் மைதானத்தில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சூரியவன்சி அதிரடியான சதம் அடித்திருந்தார். இந்திய 19 பேருக்கு உட்பட்ட அணி இன்னிங்ஸ் மற்றும் 58 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான உத்தியோகப்பட்ட ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 171 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்றைய நாளிலே வெற்றி பெற்றிருந்தமையும் இங்கே நோக்கத்தக்கது. இத்தோடு இன்றைய ஸ்போர்ட்ஸ் ரவுண்டப் நிறைவுக்கு வருகிறது. நாளை மீண்டும் சந்திக்க கிடைத்தால் சந்திப்போம். விவரங்களை விரைவாக பேசலாம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்வது தில்லையம்பலம் தரணிதரன். வணக்கம் சொந்தங்களே.